சரி, இப்போ உடல் சார்ந்த நோய்கள், அதே போல கடன் பிரச்சனை, இது எல்லாமே சரிவர போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது, நம்ம ஓமங்கள்னு நெறைய செய்றோம் இல்லையா? ஜாதக ரீதியா நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஓமம் பண்றோம் அப்படின்னும் பொழுது, அது எந்த வகையில அந்த ஓமங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? அதாவது தீராத கடனாவே இருக்கு, உடல்ல ஒரு தீராத பிரச்சனையாவே இருக்கு. இது எல்லாத்துக்கும் அந்த ஓமம் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும்? இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஏஎல்பி லக்னம் விருச்சக லக்னமாக செல்கிறது. ஓகேங்களா? லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்கு ஹோமம் பண்ணணுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும்? ருத்ர ஹோமம் பண்ணணும்னு சொல்லலாம். ராகு அப்படின்னு சொன்னாவே ருத்ரன்னு சொல்லுவாங்க. காளி ஹோமம்னு சொல்லலாம், சண்டி ஹோமம்னு சொல்லலாம். காளி சம்பந்தப்பட்ட ஹோமம், சண்டி சம்பந்தப்பட்ட ஹோமம் செய்வதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு பரிகாரம் பண்ணுறதுன்றது ஒரு டெபாசிட் மாதிரி. ஒரு டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது என்னைக்கு பலன் கொடுக்குமோ அந்த காலகட்டத்தில் பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன சார் பண்ணுறது? இப்போ நிறைய பேர் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் வந்து அந்த முடி காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முடி வந்து காணிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்வதன் மூலமாக நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட எனர்ஜியை நம்ம மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் இருக்குது. நெகட்டிவ் தாட் நிறைய இருக்குது ஒருத்தர். அப்போது ஒரு பவுல் இருக்குது,